Hey guys, welcome to Rahul Random. Realme அவங்க C சீரிஸில் ஒரு ரெண்டு புது மொபைல்ஸை லான்ச் பண்ண பொறுத்தா இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி அவங்க C சீரிஸில் புதுசாக ஒரு ரெண்டு மொபைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது C12 அண்ட் C15 அப்படின்ற இந்த ரெண்டு மாடல் தான். ஸோ இந்த ரெண்டு மாடல்லையும் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். முதல்ல நம்ம டிஸ்பிளேல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். இந்த ரியல்மி C12 அண்ட் C15 இந்த ரெண்டு மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா சேம் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சுக்கான HD ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டிஸ்பிளேலையும் நமக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மினி ட்ராப் நாட்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நம்ம பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் எடுத்துன்னு வர போகிறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து HD ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பரவாயில்ல. ஃபுல் HD கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்து நம்ம பேட்ரி பற்றி வருவோம். C12 அண்ட் C15 ரெண்டு மொபைலையும் பார்த்திங்கன்னா நமக்கு 6000 mAh அப்படின்ற பெரிய பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெரிய பேட்ரி கொடுத்ததுனால சார்ஜிங் அப்படின்றது ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறது மாதிரி C15ல் பார்த்திங்கன்னா நமக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான அந்த சார்ஜரும் பாக்ஸ்லேயே நமக்கு கொடுத்துட்றாங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். நான் அதை ரொம்பவே வரவேற்கிறேன். அண்ட் C12ல் பார்த்திங்கன்னா நமக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான்னு கூட தெரியல. அண்ட் பாக்ஸில் நமக்கு 10 வாட்க்கான சார்ஜர் தான் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்ரிக்கு அடுத்ததாக நம்ம இப்போது பெர்ஃபார்மன்ஸ் பற்றி வருவோம். ரெண்டு மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா அதாவது C12 அண்ட் C15 ரெண்டு மொபைல்லையும் நமக்கு ஹீலியோக்கான G35 அப்படின்ற ஒரு கேமிங் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ரியல்மி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. C1 C2க்கு அடுத்ததாக ரொம்ப பவர்ஃபுல்லாக C3ல் நல்ல ஒரு ஹீலியோ G70 அப்படின்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சிப் கொடுத்தாங்க. அண்ட் C11ல் பார்த்தீங்கன்னா G35 தான் கொடுத்தாங்க. ஸ்னாப்ட்ராகனுடைய 435 அதோட கம்பேர் பண்ணும்போது G35 அப்படின்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப்செட் தான் நம்ம சொல்லி ஆகணும். இப்போது இந்த ரெண்டு மொபைலுடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்த்தலாம். C12ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் C15ல் பார்த்தீங்கன்னா நமக்கு குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம C15 பற்றி முதல்ல பார்த்துலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கூட 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் கேமரா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அது 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார். அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த கேமரா செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல கேமரா செட்டப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததை நம்ம C12 பற்றி பார்த்தலாம். இந்த மொபைலில் நமக்கு 13 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்ட்ரியாக நமக்கு என்ன சென்சார் கொடுத்துருக்காங்கன்றது இன்னும் தெரியல. ஒருவேளை அவங்க 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க அதை கட் பண்ணிவிட்டு ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேமரா சென்சார் கொடுப்பாங்க அப்படின்றது இன்னமும் தெரியல. 8 மெகா பிக்சல் கொடுத்தா நல்லாயிருக்கும். 5 மெகா பிக்சல் கொடுத்தா பரவாயில்ல, ஓகேவாக இருக்கும். இந்த மொபைலோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியல்மியோடைய C சீரிஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே வராது. C1 C2 C3 அதுக்கப்புறமா C11ல் கூட நமக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா C12 அண்ட் C15ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப். ஆல்ரெடி ரியல்மி C சீரீஸில் பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் சூப்பராக இருக்கும். இப்போ இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போயிருக்காங்க 6000 mAhக்கான பேட்ரி. அதுவும் இல்லாமல் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறது இன்னமும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அது ரெண்டுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது கடைசியாக நம்ம டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்துடலாம். இந்த மொபைலில் நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ரொம்ப மேஜர்லாம் கிடையாது, மைனராக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு டைப் சி போர்ட்டு கொடுக்கல.
ரியல்மி சி சீரீஸ் தான் சொல்கிறாங்க தவிர அந்த டைப் சி போர்ட் அவங்க கொடுக்க மாட்றாங்க. இன்னமும் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா சி சீரீஸ்லேயும் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான், பரவாயில்ல. அண்ட் டிஸ்பிளே சைட் பார்த்திங்கன்னா ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஹெச்டி கொடுக்கல. அதுவும் பரவாயில்ல, இந்த ரேஞ்சுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்து நம்ம இந்த மொபைலோட பில் குவாலிட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கேமரா செட்டப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா C11 எப்படி கொடுத்தாங்களோ இதில் டூயல் கேமரா செட்டப் கொடுத்தாங்க. இப்போது C12 பார்த்திங்கன்னா ட்ரிப்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் C15 பார்த்திங்கன்னா குவாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஐஃபோன் சாயலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியல்மி C12 அண்ட் C15 ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் அஃபிஷியலாக அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ரைஸை நம்ம இந்தியன் ப்ரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10,000 வருது C15க்கு. ஸோ அந்த ப்ரைஸுக்கு எடுத்துன்னு வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், அதுக்கப்புறம் குவாட் கேமரா, பெரிய பேட்ரி அண்ட் பெரிய டிஸ்பிளே கூட. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ரியல்மி C12 பார்த்திங்கன்னா 8,000 ருபீஸ் எடுத்துன்னு வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் இருந்தாலும் 8,000 ருபீஸ்க்கு ஒரு நல்ல பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ரிலீஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா ரியல்மி மொபைல் வாங்குறதா வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ உங்களிடமிருந்து விடை பெறுவது ராகுல். பை பாய்.